நானே ரிஷப் ஷேக். நான் 6 இயர்ஸ் ஓல்டு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன். நான் வியட்நாம் வந்து இந்தியா வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருந்தேன். வியட்நாம் வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டேன். சிஎம் அங்கிள் பார்த்து பண்ணிட்டு நான் பிளெஸிங் பண்ணணும். தேங்க்யூ. நான் திவாகர், சென்னை சேர்ந்தேன்னா டிஃபேஷன் அகாடமியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். நம்ம இப்போ நான் யாரை பற்றி பேச போறோம்னா, நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வாக் பண்ண ஜெஷு அபிஷேக் பத்தி. அவர் வயசு 6 தான் ஆகுது. கொளத்தூரை சேர்ந்தவர். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வியட்நாம் நடந்த இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சாம்பியன் காம்படிஷன்ல வேர்ல்ட் சாம்பியன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராசஸ் பத்தி சொல்லணும்னா, முதல்ல ஒரு பாஸ்ட் 1 இயராக இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இவர் டாடா பிராண்ட்ஸ் அப்படின்ற பெரிய பிராண்ட்ஸ்க்கும் பல பிராண்ட்ஸ்க்கும் வந்து மாடலா வாக் பண்ணியிருக்காரு. அண்ட் அது இல்லாம ஜூன் மாசம் நடந்த கோவால நடந்த மாநில லெவல் காம்படிஷன், அங்க மொத்தம் 21 ஸ்டேட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அந்த 21 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு மையமா கொண்டு தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி வாக் பண்ணவர் இவரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதலிடம் வின் பண்ணி ஜெயிச்சாரு ஜூன் மாசம். அண்ட் அதை தொடர்ந்து இந்தியா லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெவல்லையும் போயிட்டு இவரும் காம்படிட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. வியட்நாம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 நாள் இந்த ஷோ நடந்தது. அந்த பசங்களோட தனித்துவமான திறமைகள் என்னன்றத வேல்யூவேட் பண்ணுவாங்க. அங்க வந்து நம்ம ஜெஷு வந்து டான்ஸ் பண்ணாரு. அந்த டான்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே கவர்ந்து நல்ல முறையில வந்து பெஸ்ட் டேலண்ட் இதுவும் வாங்குறாங்க டேலண்ட் ரவுண்ட்ல. அதுக்கு அடுத்த லெவலா வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து ரன்வே வாக் பண்ணுவாங்க. அந்த வாக்லயும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா வாக் பண்ணி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வாக் பண்ணாரு. அங்க இன்டர்நேஷனல் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 18 கண்ட்ரிஸ் வந்தது. அந்த 18 கண்ட்ரில நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணது இந்த 6 வயசு ஜெஷு தான். இப்போ பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல தான் இவங்க கம்ப்ளீட்டா இன்டர்நேஷனல் லெவல்ல போக முடிஞ்சது. அவங்க ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா நடந்தது பாத்தீங்கன்னா கோவால நடந்த காம்படிஷன். அந்த கோவா லெவலுக்குமே பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேரோட ஃபுல் சப்போர்ட் இருந்ததாலதான் இங்க இருந்து சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு 3 நாள் காம்படிஷனுக்கு அங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ இன்டர்நேஷனலுக்கு அவங்க மதர் மட்டும் தான் சொலவா போய் வியட்நாம்ல பல கண்ட்ரிஸோட இருந்ததுல ஃபுல் சப்போர்ட்ல வாக் பண்ணாங்க. குழந்தையோட பேஷன் எது, குழந்தைக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து டான்ஸ், வாக்கு, ஸ்பீச் மற்ற விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா தன்னோட குழந்தைக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் யோசிச்சதான விளைவு தான் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த குழந்தை வாக் பண்ற லெவலுக்கு போய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.